Hello everyone, welcome to Crown Academy. So in the present video, what we are going to see அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அந்த சிலபஸ் பேசிஸ் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிற டாப்பிக்கை we were discussing. Okay, on that case we are getting into the MCQs. நம்மளோட அகாடமியோட இந்த மெட்டீரியலில் we are having 2 levels of MCQs discussion. ஓகே, லெவல் 1 அண்ட் லெவல் 2 அப்படின்ட்டு 10 கொஷின்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. அண்ட் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹவு வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த கொஷின்ஸை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம எந்த அளவு டீட்டெயில்டாக நம்ம இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒன் பை ஒன் we can get into the questions. ஓகே, ஏஜ் ஆஃப் சாசர் MCQs லெவல் 2. ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் இதில் பார்த்துடலாம் நம்ம. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் 11th கொஷின், which statute helped establish English as an official language? ஓகே, ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ மேக்னா கார்ட்டா, ஆப்ஷன் பி ஆக்ட் ஆஃப் சுப்ரிமசி அண்ட் ஆக்ட் ஆஃப் ஸ்டாட்யூ ஆஃப் ப்ளீடிங், அண்ட் ஆப்ஷன் டி இஸ் புவர் லா ஆக்ட். ஓகேங்களா, இதில் த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்டாட்யூ ஆஃப் ப்ளீடிங் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதுதான் உதவுச்சு. ஓகேங்களா, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1362. ஓகே, ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1362 அப்படின்னு சொல்லலாம். வாட் வாஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இன் இங்கிலாந்து. ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குமே அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, திஸ் ஆக்ட், இந்த சட்டம் தான் வந்து என்ன பண்ணுச்சான் அப்படின்னா, இங்கிலீஷை வந்துட்டு என்ன சொல்கிறது, கோர்ட் லாங்குவேஜாக ப்ரொசீட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஞ்சு அந்த நார்மன் கான்குவெஸ்ட் அது இதுன்னெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா இங்கிலாண்டில் பிஃபோர் சாசர்ஸ் ஏஜ், அந்த மிடில் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்து ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ், லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸாக அதிகமாக இருந்தது. அந்த லாங்குவேஜஸ் தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாவோ இல்லை கோர்ட் லாங்குவேஜஸாவோ இருந்துக்கிட்டு இருந்தது. ஓகே, ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆல் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஷுட் பி கண்டக்டட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அண்ட் அந்த ரூலிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்து இதவா மாற்றுறாங்க ஃப்ரெஞ்சு கிட்டே இருந்து. ஓகே, ஸோ இதை மென்ஷன் பண்ணுறது தான் இது அப்படின்னு சொல்லி, இந்த சட்டம் தான் அதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டடி ஆஃப் ப்ளீடிங் அப்படிங்கிறது 1362 வந்தது தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷை அனௌன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா, and next question number 12, Chaucer's realism is best seen in his dash. ஓகே, சாசருடைய ரியலிசம் அப்படிங்கிறத எதில் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ அலிகாரிஸ், ஆப்ஷன் பி மாரல் சர்மன்ஸ், ஆப்ஷன் பி கேரக்டரைசேஷன், அண்ட் ஆப்ஷன் டி இஸ் மித்தாலஜி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி கேரக்டரைசேஷன் கேன் பி த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, அவருடைய ரியலிசம் அப்படிங்கிறத அவருடைய பொயட்ரிஸில் அவருடைய கேரக்டர்ஸ் வழியாக தான் நம்ம ஈஸியாக பார்க்குறோம். இதுக்கான ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கேண்டபரி டேல்ஸ். அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு பில்கிரிம்ஸும் அவங்களுக்கு இருக்க அந்த யூனிக்னஸ், ஹவு ஒன் கேரக்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிறத அவங்களோட ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பர்சனல் என்ன சொல்கிறது, இப்போ கண் எப்படி இருக்கும், ரெட்டிஷ் கண் வச்சுருப்பான் அந்த இவன் அப்படிங்கிறத வரைக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஐபால்ஸ் இந்த கலரில் இருக்கும், ஃப்ளாட்டான ஹேர் வச்சுருப்பான், ஸ்ப்ரிங்கிள் ஹேர் வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால தான் அந்த கேரக்டரைசேஷனில் அவருடைய ரியலிசம் நம்ம பார்க்குறோம். இது வந்து மெடிவல் லிட்ரேச்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா அந்த ஏஜ் ஆஃப் சாசரில் நம்ம பார்க்கலாம். சரியா, திஸ் இஸ் அபவுட் திஸ் கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் வி கேன் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் 13th கொஷின், விச் ஃபாரின் லிட்ரேச்சர் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு சாசர். ஓகேங்களா, சாசரை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண லிட்ரேச்சர், நல்லா படிக்கணும் கொஷினை, நாட் த லாங்குவேஜ் பட் த லிட்ரேச்சர். மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு சாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். முதல்ல ஆப்ஷன் ஏ இஸ் கிரீக், ஆப்ஷன் பி இஸ் ரோமன், and option C is French, and option D is Italian. ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபாரின் லிட்ரேச்சர் அப்படின்னா ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் தான் அவர் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, ராதர் தேன் இட்டாலி இல்லைன்னா லாட்டின் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா,
ஃப்ரெஞ்சு தான். அதுலேருந்து தான் நிறைய வேர்ட்ஸ் அண்ட் தீம்ஸை வந்து அவர் எடுத்து யூஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 14th கொஷின் பார்த்துடலாம். சாசர்ஸ் த கேண்டபரி டேல்ஸ் பிரசன்ஸ் டேஷ், என்ன அதிகமாக அது சொல்லுது அப்படின்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ ஒன்லி ரிலீஜியஸ் பில்கிரிம்ஸ், ஆப்ஷன் பி ஐடியலைஸ்டு ஹீரோஸ், option C a cross section of English society, and option D mythical figures. Okay, here the question is very easy but the options are twisted, இல்லையா? So we have to analyze the answers, options clearly, and we have to answer. Yes, the correct answer is, on that case the correct answer is ஆப்ஷன் சி a cross section of English society அப்படிங்கிறதா உண்மை, இல்லையா? பில்கிரிம்ஸை மட்டும் காட்டுதா, அப்படி ஹீரோஸ் மட்டும் காட்டுதா, அதெல்லாம் இல்லை. இங்கிலீஷ் சொசைட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பின் பர்ஃபெக்டாக காட்டிட்டாரு நம்மளுடைய சாசர், இல்லைங்களா? 14th செஞ்சுரியில் இங்கிலாந்து இப்படி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பேசுவாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஓகே, அது எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டார். ஒரு ப்ளவுமேன்னா எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, என்ன ஃபுட்டு சாப்பிடுவாங்க, குண்டாக இருப்பாங்களா ஒல்லியாக இருப்பாங்களா, எந்த செக்டர் ஆஃப் பீப்புள் என்ன யூஸ் பண்ணுவாங்க, என்ன ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுவாங்க, இதை கூட நம்மளுக்கு புரிய வச்சிட்டாங்க, இல்லையா? ஸோ அதுதான் கிராஸ் செக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் சொசைட்டி. கேண்டபரி டேல்ஸ் அப்படிங்கிறத படித்தோம் அப்படின்னா அந்த காலத்து மனுஷங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க, இல்லையா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, and next we can move for 15th question. The poetic stanza popularized by Chaucer is, ஓகேங்களா? poetic stanza popularized by Chaucer is, எதை அவர் பாப்புலரைஸ் பண்ணாரு இந்த நாளில், ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ sonnet, ஆப்ஷன் பி blank verse, ஆப்ஷன் சி heroic couplet, and ஆப்ஷன் டி இஸ் rhyme royal, ஓகேங்களா? அண்ட் இவர் பாப்புலரைஸ் பண்ண ஒரு விஷயம் ரிகார்டிங் இந்த பொய்டிக் தீம், பொய்டிக் ஸ்கீம்ஸ் இல்லைன்னா ரைம் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரைம் ராயல். இந்த ரைம் ராயல் அப்படிங்கிற விஷயத்தை தான் உருவாக்குனது நம்மளுடைய சாசர், ஓகேங்களா? இந்த ரைம் ராயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். இட் இஸ் நத்திங் பட் ஃபேமஸ் ரைட்டிங் இல்லைனா மெத்தட் ஆஃப் யூஸிங் ஹீரோயிக் கப்லெட்ஸ். பர்டிகுலர்லி கேண்டபரி டேல்ஸில் இதை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டான்ஸால் 7 லைன் இருக்கும். அண்ட் ஏபி ஏபி பிசிசி அப்படிங்கிற ரைம் ஸ்கீமில் இருக்கும். அண்ட் இது வந்து கரெக்டாக அந்த ஸ்டான்ஸாஸ் வந்துட்டு அயம்பிக் பென்டாமீட்டரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரைம் ராயல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, ஓகேங்களா? அண்ட் இந்த போயம் மட்டும் இல்லாமல், ஓகேங்களா, இதை தான் வந்து சாசரியன் ஸ்டான்ஸா அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த ரைம் ராயலோடு எழுதுறது வந்து அதுக்கப்புறம் அந்த ரைட்டர்ஸ் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அது ரைம் ராயல்னு சொல்லாமல் சாசரியன் ஸ்டான்ஸா அப்படின்னே கூட சொல்கிறாங்க, ஓகேங்களா? He used this not only in Canterbury Tales but also in Troilus Cressida and Parliament of Fowls அப்படிங்கிற அவருடைய மற்ற போயம்ஸ்லையுமே கூட அவர் இந்த மாதிரியான ரைம் ராயலுங்கிற டைப் ஆஃப் ரைட்டிங்கை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? ஸோ இதைத்தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் we are getting into the 16th question. ஓகேங்களா? ஸோ 16th question is which feature marks the transition from medieval to modern literature அப்படின்னு சொல்லி எந்த ஃபீச்சர், which feature marks the transition, age of transition இதை நம்ம சொல்கிறோம், ஏஜ் ஆஃப் சாசர், இல்லையா? ஸோ எதனால் அந்த ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மிடிவல்லேருந்து மாடர்னுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, அது எந்த ட்ரான்சிஷனால் அப்படின்னுட்டு ஹேவிங் 4 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ அல்லிகரி, ஆப்ஷன் பி சிம்பலிசம், ஆப்ஷன் சி இஸ் ஹியூமனிசம், அண்ட் ஆப்ஷன் டி இஸ் மிஸ்டிசிசம். ஓகே, த ரைட் ஆன்சர் கேன் பி ஆப்ஷன் சி ஹியூமனிசம், ஓகேங்களா? ஸோ என்ன ட்ரான்சிஷன் நடந்தது மிடிவல்லேருந்து மாடர்னுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிள்ஸ் அலிகரிஸ் அப்படின்லாம் இல்லாமல் மிஸ்டிக்கலாக எதையோ பேசாமல் ஹியூமனிசமாக பேச ஆரம்பித்தாங்க, மனுஷனை பற்றி பேச ஆரம்பித்தாங்க, நார்மலாக அவனுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேச ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா? ட்ரான்சிஷன் டுவர்ட்ஸ் மாடர்னு இது தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், இண்டிவிஜுவல் ரீசனிங், இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸு, அண்ட் ஹவு த பீப்புள் ஒர்க்டு, ஹவு த பீப்புள் லிவ்டு, அண்ட் ஹவு தி எக்ஸ்பீரியன்ஸ் their ட்ராமாஸ் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறது தான் இந்த ஹியூமனிசம்மை டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாசர் பை ஏஜில் இந்த ட்ரான்சிஷனை தான் பார்த்தாங்க, ஓகேங்களா? திஸ் இஸ் அபவுட் த 16th question. And now we can get into the 17th question from our section. Chaucer differs from earlier medieval writers mainly in his focus on
dash. Okay, option A theology, option B morality, and option C is individual human nature, and option D is divine justice. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இண்டிவிஜுவல் ஹியூமன் நேச்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார்சர் தன்னுடைய கண்டெம்பரரிஸ்லேருந்து மெடிவல் ரைட்டர்ஸ்லேருந்து எப்படி டிஃபர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் அவர் டிஃபர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கான்டெம்பரரிஸ் இல்லைன்னா அவருடைய எல்லா ரைட்டர்ஸுமே இந்த 3 தான் ஃபோக்கஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. தியாலஜி, மொராலிட்டி, ரிலீஜன் அது இதுன்னுட்டு. பட் இவர் மட்டும்தான் என்ன பண்ணுறாரு, இண்டிவிஜுவல் ஹியூமன் நேச்சரை பாருங்கடா, மனுஷன் எப்படி வாழ்ந்துட்டுருக்கான்னு காட்டுங்க, அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அப்ட்ராக்டான விஷயங்களை மற்ற ரைட்டர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க. லைக் ரிலீஜன், அலிகரி, ஸ்ட்ரிக்டான மாரல் ரூல்ஸு இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆன் தட் contrary, Chaucer is the only writer who celebrated realism, who celebrated humanism, who celebrated human life இல்லைனா human nature. ஓகேங்களா? அதனால தான் இவரை டிஃபர் ஆகிறார். he was the only one அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, one of the first to portray people as a complex individuals அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வித் யூனிக் பர்சனாலிட்டிஸ். ஹியூமன்கிட்டே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்கோ கற்றுக்கிறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ அவ்வளோ டிஃபரான ஒரு பர்சனாலிட்டி கிரியேட்டட் பை காட். அதை முதல்ல செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கேண்டபரி டேல்ஸையே கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஓகே, அவங்ககிட்ட நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. சோஷியலாக அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவங்ககிட்ட நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய நோட்டபிள் திங்ஸ் இருக்குது. குட்டாக இருக்கான், பேடாக இருக்கான், இவில் இருக்குது, எல்லா விஷயத்தையும் யூ ஷுட் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிறத அது அந்த வழியாக தான் அவர் டிஃபர் ஆகுறாரு மற்ற ரைட்டர்ஸ்லேருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த 18th கொஷின். விச் ஒர்க் இஸ் அ ட்ரீம் போயம் பை சாசர்? அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரைட்டிங்கில் ட்ரீம் ஒர்க் அப்படின்னுட்டு எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ட்ராய்லஸ் அண்ட் கிரிசினி, ஆப்ஷன் பி த புக் ஆஃப் டச்சஸ், ஆப்ஷன் சி பியர்ஸ் ப்ளவ்மன், அண்ட் ஆப்ஷன் டி இஸ் பெர்ல். ஓகே, the correct answer is option B, the book of touches, and this can be the first notable poem also by him. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ட்ரீம் போயம் அப்படின்னு வரும்போது நம்ம ஆப்ஷனை வி ஷுட் கீப் இன் கான்டாக்ட். ஓகே, கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபியூ ஒர்க்ஸ் ஆர் நாட் பை சாசர். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடியும் புக் ஆஃப் டச்சஸும் மட்டும்தான் சாசரோடது. ஓகே, பியர்ஸ் ப்ளவ்மனோ இல்லை பேர்லோ அவரோடதே கிடையாது. பியர்ஸ் ப்ளவ்மன் அவருடைய கண்டெம்பரரியான லாங்லேண்ட் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரோடது. பேர்ல் பயட்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பேர்லு. அப்போ நமக்கு ஆப்ஷன் குறையுது. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடியா, புக் ஆஃப் டச்சஸா அப்படின்னு முதல்ல யோசிச்சோம்னா அஃப்கோர்ஸ் புக் ஆஃப் டச்சஸ் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதுதான் சாசருடைய மேஜர் ட்ரீம் விஷன். ஓகேங்களா? பாப்புலர் மெடிவல் ஜானராகவும் இதுதான் இருந்துச்சு. ஓகேங்களா? சிம்பாலிக்கலாக இதில் ஒரு ட்ரீம் பற்றி தான் பேசுவாங்க. ஒருத்தவங்க போய் ட்ரீமில் மீட் பண்ணுற மாதிரி, அவங்க அந்த ட்ரீமில் பார்த்த ஆள் கதை சொல்கிற மாதிரியும், அந்த கதையில் வர்ற கேரக்டர் தான் அந்த டச்சஸ் ஆகவும் அந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரீம் போயம் அப்படின்னா புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, தென் வி ஆர் கோயிங் ஃபார் த 19th கொஷின் நவ். Who among the following is not a contemporary of Chaucer? ஒரு லிஸ்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதில் யார் don't belong to Chaucer's age? ஓகே, ஆப்ஷன் ஏ வில்லியம் லாங்லேண்ட், ஆப்ஷன் பி ஜான் கோவர், ஆப்ஷன் சி பேர்ல் போயட், அண்ட் ஆப்ஷன் டி இஸ் சர் ஃபிலிப் சிட்னி. ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஷின் இல்லை? ஆப்ஷன் டி, எஸ் யூ அஃப்கோர்ஸ் கேன் ஆன்சர் திஸ் ஈஸிலி. ஆப்ஷன் டி ஃபிலிப் சிட்னி தான் கரெக்ட் ஆன்சர் இல்லைங்களா? பிகாஸ் ஹீ டோன்ட் பிலாங் டு சாசர்ஸ் ஏஜ். அவர் லேட் 16th century ரைட்டர் இல்லைங்களா? எலிசபெத்தன் ஏஜ் ரைட்டர் அவர் இல்லை? ஸோ he was not the contemporary of Chaucer. மீதி லாங்லேண்டு, கோவர், பேர்ல் போயட் எல்லாமே சாசருடைய கண்டெம்பரரி தான் இல்லைங்களா? Okay, then we can move for the 20th question of this section. The age of Chaucer is important because it is dash. Okay, option A ends English literature, option B begins drama, and option C establishes English as a literary language, and option D promotes Latin writing. இல்லைங்களா? So the right answer can be option C, establishes English literature, English as a literary language. அதனால தான் ஏஜ் ஆஃப் சாசர் ரொம்ப முக்கியம்.
சரிங்களா? அது வந்து இங்கிலீஷ் எண்ட் பண்ணல, ட்ராமாவை ஆரம்பிச்சுள்ள, ப்ரொமோட் ஸ்லாங் லாங்குவேஜ் கிடையாது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது அதாவது இங்கிலீஷை ஒரு லிட்ரரி லாங்குவேஜாக எல்லாருக்கும் புரிய வச்சுது இந்த டைம் தான். ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு அவரை சொல்கிற அளவுக்கு இந்த வெர்னாகுலர், ஓகே, அவர் கொண்டு வந்த அந்த மிடில் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜுக்கு இது வழியாக நாங்கள் எழுதுகிறோம், இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சையோ லாட்டினையோ பிடிச்சி தொங்கிட்டு இருக்க தேவையில்ல, எங்கள் இலக்கியத்தை நாங்கள் எங்களோடதுலேயே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அவர் தான் வந்து ப்ரூவ் பண்ணார். அதனால தான் ஏஜ் ஆஃப் சாசரை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ரிகார்டிங் ஏஜ் ஆஃப் சாசர். ஓகேங்களா? ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணுறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஏஜ் ஆஃப் சாசர்னால் என்ன, எப்படி இருந்துச்சு, அது அந்த டைம் எப்படி இருந்தது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணார் சாசர் அப்படின்னுட்டெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ரிகார்டிங் த எம்சிக்யூஸும் பார்த்துருக்கோம். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்மளுடைய க்ரௌன் அகாடமி இஸ் ஹெல்பிங் ஃபார் யூ இன் ஈச் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஓகே, ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் நம்மளுடைய க்ரௌன் அகாடமி இஸ் கிவிங் மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ், எல்லா விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணி உங்களை எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் இன் வாட் எவர் செக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம், ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ், எது வேணால் போட்டு உங்களுடைய ஸ்டடிக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுமோ நம்மளுடைய க்ரௌன் அகாடமி இஸ் வெரி மச் அவைலபிள் டு ஹெல்ப் யூ ஸ்டூடெண்ட்ஸ் to get through your examination in all the possible ways. Okay, so thank you so much for watching the video. In the next coming up videos we can start with a new fresh topic regarding unit 1, which is history of English literature. Okay, I hope you understand this topic clearly. Thank you so much for watching the video and all the best to all of you students. Thank you.